பெரும்பாலும் நம்ம விரும்பி சாப்பிட்ற எல்லா தின்பண்டங்களும் மைதாவை வச்சு தான் செய்யறாங்க. ரசாயனமும் வேதிப்பொருட்களும் சேர்க்கறதால உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு அதை சாப்பிட யோசிப்போம். எந்தவித வேதிப்பொருட்களும் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில இந்த மைதாவை வீட்லயே தயாரிக்க முடியும். மைதாவை செய்யறதுக்காக வீட்லயே தயார் செஞ்ச கோதுமை ரவையை எடுத்துக்குவோம். ரவையில தண்ணி ஊத்தி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ரவை இப்ப நல்லா ஊறிடுச்சு. கைகளால பிசையும் போதே பால் தனியா பிரிஞ்சு வரத பார்க்க முடியும். ரவையில் இருக்க பாலை மட்டும் தனியா இந்த மாதிரி துணியை வச்சு புளிஞ்சு எடுத்துருவோம். என்னதான் கைகளால புளிஞ்சாலும் எல்லா பாலும் தனியா பிரிஞ்சு வந்திருக்காது. அதுக்காக கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மத்த வச்சு இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துருவோம். இப்படி கடைஞ்சு எடுத்த ரவையில இருந்தும் பாலை தனியா பிழிஞ்சு எடுத்துடலாம். ரவையிலிருந்து வந்த பாலை ஒரு 2 மணி நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாம தனியா விட்டுருவோம். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவும் தண்ணியும் தனித்தனியா பிரிஞ்சிரும். இப்ப மேல இருக்க தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துருவோம். இப்ப அடியில தங்கின இந்த மாவை மட்டும் ஒரு அகலமான பாத்திரத்துல பரப்பி விட்டுருவோம். இப்படி பரப்பி விட்ட மாவை வெயில் பட நல்லா காய விட்டுருவோம்.
சரியா 2 நாள் காஞ்சு நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இது இப்ப முடிஞ்ச அளவுக்கு இடிச்சு பொடியாக்கி எடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியா ஆக்கி சல்லடையில சலிச்சோம்னா மாவா கிடைச்சிரும். இப்படி வீட்லயே தயார் செஞ்ச மைதாவை வச்சு பூரி பாதுஷான்னு பல வகை உணவுகளை செய்ய முடியும்.